காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சோமநாதர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலய குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக திருப்பணி குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சோமசுந்தரர் மற்றும் 63 நாயன்மார்களில் பெண் நாயனாரும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயங்களுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 4ஆம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு கோயில் புனரமைத்தல், வேள்வி சாலை அமைத்தல், குடமுழுக்கு விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர், கழிப்பறை, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஆகிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் அங்குள்ள அருள்மிகு ஐயனார் ஆலயத்திற்கும் அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுகின்றது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி.கே. கணபதி, குடமுழுக்கு விழாவிற்கும் வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், சுமார் 90 லட்சம் ரூபாய் செலவில் ஆலய புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது கோவில் நிர்வாக அதிகாரி காளிதாஸ் உடனிருந்தார்.